நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து செதற விடுறாங்க, அப்படியே சும்மா தெறிக்க விடுறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு சிறப்பான நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி வச்சாங்க. என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க பண்ண அட்டூழித்த எல்லாமே அவங்களுக்கு அப்படியே சும்மா ஆப்போசிட்டா திருப்பி விட்டுறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டி இருக்காங்களா, கேடு கெட்ட கிளவி கரெக்டா நம்ம மல்லிக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து காசை கொடுத்து லாஸ்ட் நம்ம மல்லிக்கு ரிப்பீட் அடிச்சாலே அவளை வச்சே நம்ம ராஜேஸ்வரிக்கு இப்ப குட் அடிக்க போறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிளவி டைரக்டா போய் மீட் பண்ணலான்னு போறாங்க. அந்த சமயத்துல அவளும் நம்ம ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எப்படியோ மல்லியை வந்து கரெக்டா கவுத்து விட்டு போயிட்டீங்க. இனிமே உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டா அப்பா அப்டேட் வந்துனே இருக்கும். எந்த ஒரு கொட்டேஷனும் மிஸ் ஆகாது. எல்லாத்தையும் நீங்க தான் வெற்றி பெறுங்க. மல்லியை இன்னும் மேலும் 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 நான் கஷ்டப்படுத்தணும். அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுறதா இருந்தால் உங்கள் கம்பெனி மேலும் 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 வளர நான் உதவி பண்ணுவேன். என் தம்பி கீழே போனாலும் எனக்கு பிரச்சனை. அந்த மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுதான் என்னோட டார்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அழகா ஹெச்டி கிளிக்ல அப்படியே வீடியோ எடுத்து வச்சிடறாங்க. வேற லெவல்ரா, இனிமே உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சிடறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மாட்டுக்குனார் ஒருத்தர், அவருக்கு ஊத்த வேணும் கூலி அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லுவோம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தானுங்க. ராஜேஸ்வரி கிட்ட போறாங்க. ராஜேஸ்வரி என்ன மல்லே பேச்சு வார்த்தையெல்லாம் தினுசா இருக்கு, என்ன விஷயம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக சாப்பிடலான்னு போறாங்க. அதான் பாருங்க, அங்கங்க போறது வர்றது, இங்க வந்து பிச்சை சாப்பாடு பிச்சை எடுத்து தின்றது, வெக்கமே இல்லை கூச்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. நானாவது பரவாயில்ல அப்படி இருக்கேன். ஒரு சிலர் இங்கே சாப்பிட்டுன்னு வேற இடத்துல வேலை செஞ்சுன்னு வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம 60 பேர் இல்லாம அந்த வீட்டுல இருக்காங்க. வீட்டுக்கே ரெண்டாகம் பண்றேன். உங்களோட நான் எவ்வளவு மேல என்னாடி ஓர பேசின்னு போயின்னு இருக்கேன். பல்லையெல்லாம் தட்டி போடுங்க. டே விஜய், உன் முன்னாடி படுறா வாய் அதிகமாடுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்ல, இன்னமல்லி உன்னை கம்முனு தானக்கா சொன்னேன், வாய் நான் ரொம்ப நீளுது, எங்க அக்கா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அக்காவை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா, சொல்லுமான்னு கேட்கிறாரு. சொல்லு, என்னதான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அக்கா ஒரு ஜால்ரா, உங்க அக்கா ஒரு மாமா, இந்த கம்பெனியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் மற்ற கம்பெனியில் எடுத்து கொடுத்துக்கிற ஜால்ரா தட்டுறதா உங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ அதை தகறான். பார்த்த விஜய் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஐயோ அக்கா, என்னடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அக்கா உன்னை இந்த மாதிரியெல்லாம் நினச்சுடா, இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அக்கா ஒரு சரியான கேப் மாதிரி முள்ள மாதிரி. இப்போதான் எனக்கு தெரிஞ்சு மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி, இத்தனை நாள் உன்னை நான் தவறாக புரிஞ்சுனேன், இப்போதான் உன்னை பற்றி நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். ராஜேஸ்வரி அக்கா, இனிமே அந்த வீட்டில் இருக்குது உங்களுக்கு அருகதே இல்லை, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி. டே தம்பே பொருடா, நான் அக்காடா, இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு, என்ன எதுவும் சட்டப்படி பிரிக்கல, எல்லாத்துலயும் எனக்கும் உரிமை இருக்கு, சரியா? கேஸை போட்ட வச்சுக்க, அப்படியே ஆட்டையா போட்டுன்னு போயிடுவேன். நீ சைலண்டா இருந்தா என் பாட்டு கம்முன்னு உம்முன்னு போயிடுவேன். அதை விட்டு தேவையில்லாம என் வீடு என் கம்பெனி என் டம்பெனின்னா வச்சுக்க, அவனை செஞ்சு விட்டு போயிடுவேன். எல்லாமே ஒரு காரணத்தோட தான் பண்ணுவேன். இந்த அக்கா பண்றத வெயிட் அண்ட் வாட்சில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பண்றதே துப்பு கட்டத்தானா முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணும். இதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறது, எதுவும் பார்க்க முடியாதா? பண்ணு தப்பு 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 தான்டா. இதுக்கு மேல என்ன பண்ண முடியுமா, என்னால எது பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு மேலதான் ஆட்டம் ஆடுறோமோ, இதுக்கு மேல எங்க அக்கா ஒரு தப்பு செய்ய விட மாட்டேன், இதுக்கு மேல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சவால் வர்றாரு. விஜய் ஃபர்ஸ்டே பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கணும், பொண்டாட்டிக்கிட்ட எப்படி இருக்கணும், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் தத்துவத்தை சொல்லிவிட்டா, அவர் இருந்தாலும் அதெல்லாம் முடியாது, அக்கா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காரு. வெண்பா குட்டி வராங்க. என்ன டாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, நீ வேற கடுப்பையாதான் கம்முனுமா, தேவையில்லாம யாரை நம்புறதுன்னே தெரியல வேளாண்ணா அப்படின்ற மாதிரிதான், யாரை நம்புறதுன்னே தெரியல வேண்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான்ப்பா சொல்றதே, மல்லியம்மா மட்டும் நம்பணும், கட்டின பொண்டாடி என்னைக்கு நமக்கு துரோகம் பண்ண மாட்டா, வேற யாருனாலும் துரோகம் பண்ணுவாங்க. கட்டின பொன்னாடி பெத்த தாய் இவங்களை தவிர யாருனாலும் நம்மளுக்கு எதிரியே மாறுவாங்க, இவங்களாம் எதிரியே மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போறேன், எதிராக சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே அசந்து ஒரு பக்கம் விமர்சனம் எப்படி அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. அந்த மாதிரி பண்ண போறீங்க. அப்படி ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.